ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு நல்ல தலைப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தகவல் வேறு யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா யாரும் பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. லீகல் ஸ்டெப்பில் நாங்கள் எப்பயுமே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சட்டம் சார்ந்த விஷயங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கீலாக இருக்கணும், சில புத்தகம் தெரிஞ்சாலே போதும். ஆனால் சட்டத்தை எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டால் அது மூலமாக நம்மளுக்கான கிடைக்கிற வெற்றிகள் ரொம்ப எளிது. வாங்க, ரொம்ப வளவளன்னு பேசல, விஷயத்துக்குள்ளே போய்ட்றேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வீடு இருக்குது உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள உங்களுக்கும் நிலம் வச்சுருந்தேன், உங்களுக்கும் பக்கத்து நிலத்துக்காரனுக்கு ஒரு தகராறு வருது. வரப்புலேயே ஏதோ ஒரு சண்டை, உங்கள் இடத்த ஆக்கிரமிச்சிட்றான், ஏதோ ஒன்று பண்ணிடுறான். அவனை உங்களை மிரட்டுறான், அந்த இடம் எந்து தான் அப்படின்னு மிரட்டுறான். நீங்கள் நியாயம் கேட்கும்போது உங்களை அடிக்க வரான், மிரட்டுறான். அவனால் உங்கள் உயிருக்கும் உங்கள் குடும்பம், அவனால் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவனை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவன் இந்த ஆளால் எனக்கும் பக்கத்து இடத்துக்காரனுங்க, இல்லை எனக்கும் பக்கத்து நிலத்துக்காரனுங்க தகராறு வருது, அடிக்கடி என் இடத்துக்குள்ள தகராறு பண்ணுறான், இவனுடைய செய்கையால் என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்றான், இவனால் என் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு நடக்கிற விஷயத்த சொல்கிறேன், உடனே நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எடுக்கிறது கிடையாது. அவங்க அத்தி போத்தார் போல் ஒரு நல்ல அதிகாரி இருந்தால் எடுப்பார். இதே இந்த புகார் கொடுக்குற ஆட்களோட சமூக அந்தஸ்தை காவல் அலுவலர்கள் பார்க்குறாங்க. இதே ஒரு விஐபி, ஒரு முக்கியமான பிரமுகர், அவர் ஒரு எக்ஸ்எம்எல்ஏவோ இல்லை சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாரோ இல்லை பெரிய பணக்காரராக வந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. ஒரு போலீஸ்கார் 2 போலீஸ்காரையும் அவங்க வீட்டில் பாதுகாப்பு போட்டுருவாங்க அரசாங்க செலவில். அது சாதாரண மக்கள், ஒரு விவசாயி இருக்கிறான், இல்லை ஒரு சாதாரண மனுஷன் இருக்கார், ஒரு வீடு இருக்கார், அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவர் இடத்துல அவன் தேவையில்லாத ஒன்றும் இல்லை, தண்ணி பிடிக்க போயிருப்பாங்க குழாயில், அதில் யார் தண்ணி பிடிக்கிறதுல சண்டை அது பெரிய இஷ்யூ ஆகிடும். குத்துவிடா வெட்டிடணுன்ற நிலைமைக்கு போய்டும். வெளியில் வீட்டோட வெளியே இருக்கும்போது டைம் பார்த்துட்டு ஆளை வச்சு அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, வீட்டையே கொளுத்திடுறான்னுவான். இல்லை நிலத்தை வச்சுருந்தீங்கன்னா நிலத்தில் வச்சுக்கிற பயிரை பூரா கொளுத்திடுவான். அப்போ இவனுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும், அந்த நிலத்துக்கும் இருக்கிற பயிருக்கும் பாதுகாப்பு வேணும். அப்போ கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ நான் சொல்கிறதுக்கு கூடுமான விஷயம், நீங்கள் புகாரை கொண்டு போய் கூடுமான வரைக்கும் நேராக கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டு போலீஸ் உடனே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு ஐயா வெளியில் போய்கிறாரு, சிஎஸ்ஆர் அப்புறம் தரேன் இப்போ தரவான்னு அலைய விடுவாங்க. ஆனால் தபாலில் மேக்ஸிமம் வரைக்கும் புகாரை பதிவு தபாலில் அனுப்புங்க, இல்லை விரைவு தபாலில் அனுப்புங்க. சரி, புகாரை கொடுத்துட்றீங்க, அவர் நடவடிக்கை எடுக்கலாம், என்ன ஆகுறது? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறீங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை. அந்த பக்கத்து விவசாயின்னு வச்சுக்குவோம், நான் அப்படியே வச்சு உதாரணம் சொல்கிறேன். நல்லா இவர் வச்சு ஓட்டுறாரு, பக்கத்து நிலத்துக்காரன் விட்டு தேவையில்லாத அவன் சண்டைக்கு வரான். அவன் சண்டைக்கு வரது இவர் தடுக்கிறார். அவன் அடிக்க வரான், கம்பால் அடிக்கிறான், இல்லை இரும்பு ராடால் அடிக்க வரான், இவருக்கு காயமாகிடுது. இவர் தன்னை காத்துக்கிறதுக்கு அவன் அடிக்கிறார், தடுக்கிறாரு. அப்போ அவனுக்கு காயமாகுது. அப்போ என்ன பண்ணுவான்? செல்வாக்காக இருந்தால் உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு, இவன் தான் தகராறுக்கு போயிருப்பான், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் என்ன பண்ணும்? உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போடும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு நியாயமே கிடைக்காது. நம்மளுக்கு ஆல்ரெடி புகார் கொடுத்துருப்போம், ஆனால் அவர் செல்வாக்கு வச்சு என்ன பண்ணுவார்? நாம் தான் தப்பு பண்ண மாதிரி நம்ம மேலே காவல்துறை வச்சு எஃப்ஐஆர் போட்டு கேஸை நடத்துவாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். எதிரி நம்மளை அடிக்கிறான், நான் பதிலுக்கு நம்ம தடுக்கிறோம், அதனால் அவனுக்கு சில காயங்கள் தான் ஆகும்.
அப்போ நம்ம மேலே வந்து வழக்கு பதியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வழி இருக்கான்னு பார்த்தா சட்டத்தில் வழி இருக்குது. ஆனால் யாரும் பெரும்பாலும் இதை பயன்படுத்துகிறதே கிடையாது. நான் வந்து ஒரு பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நல்ல விஷயங்களை சொன்னால் மக்கள் வந்து பார்க்குறதே கிடையாது. பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், சேர்த்து வக்கீல் இருக்கிறார் நம்மளை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறாங்க. நம்ம வக்கீல்கிட்ட போய் பார்த்துக்கலாம். பிரச்சனை வரும்போது அதுக்கான தீர்வை நோக்கி ஓடுறாங்க எல்லாருமே. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், ஆனால் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை போய் எங்கேயாவது யாராவது சொல்லிக்கிறாங்கன்னு போய் தேடுறாங்க. இதே ஒரு நடிகையை பற்றி சினிமாட்டிக் பார்த்தா லட்சம் பேர் பார்க்குறோம். அதை நல்ல விஷயத்தை கூப்பிட்டு சொன்னால் யாரும் பார்க்குறதில்ல. சரி விட்டுறாது, பார்க்காது உங்கள் இஷ்டம். நல்ல விஷயம் சொல்கிறோம், கேட்டுங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. செலவு இல்லாமல் எளிமையாக நீங்களே உங்களை பாதுகாத்துக்கான வழிமுறை. இப்போ புகார் கொடுக்கும்போது எப்படி புகார் கொடுக்கணும் இப்போது சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு என்ன வெட்டிடுறான் குத்திடுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பிரிவு என்ன சொல்லுது பாருங்கள். பழைய சட்டப்பிரிவு சிஆர்பிசியில் 149 சிஆர்பிசி, புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸில் 168 செக்ஷன் 168 என்ன சொல்லுது? கைது செய்தற்குரிய குற்றங்களை காவல்துறையினர் தடுக்க வேண்டும். கைது செய்தற்குரிய குற்றம் எதுவும் செய்யப்படுவதை தடுப்பதற்காக காவல் அலுவலர் ஒவ்வொருவரும் குறுக்கிடலாம். மேலும் தம் திறமை முழுவதும் இயன்றவரை பயன்படுத்தி அதை தடுத்தலும் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெட்டரான் குத்த போகிறான்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியை காவல்துறை எடுக்கணும்னு இந்த சட்டப்பிரிவு, புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ் 168 சொல்லுது. அதே மாதிரி பிரிவு 169 பிஎன்எஸ்எஸ்லேயே கைது செய்தற்குரிய குற்றங்களை செய்வதற்கான திட்டம் பற்றிய தகவல், கைது செய்தற்குரிய குற்றம் எதிரும் செய்வதற்கான திட்டம் பற்றிய தகவல் கிடைக்கப்பெறும் காவலர் ஒவ்வொருவரும் எந்த காவலருக்கு தாம் கீழ்ப்பட்டவரோ அவருக்கும் அத்தகைய குற்றம் எதுவும் செய்ய தடுக்க அந்த விசாரணைக்கு எடுத்து கடமையாக கொண்டு வந்திருக்கும் அதை தெரிவிக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, எஸ்ஐ தான் இருப்பார், இல்லை ஏட்டையாக இருப்பார். அவர் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இவர் வெட்ட வந்திருக்கார், குத்த வந்திருக்கார், ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவர் உடனடியாக என்ன பண்ணணும்? அவருக்கு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவலை சொல்லி உடனடியாக அந்த குற்றம் நடக்காமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கான வேலையை அவர் பண்ணணும் இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. 168 169 ஆச்சுங்களா? இது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு. நான் பயன்படுத்துகிற புத்தகம் என்னென்னு பார்த்தேன், ஏடிசி மதுரை. எல்லா புத்தக பிரிவுகளும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயே இருக்குது. புத்தகம் வேணால் வாங்கி படிங்க. நீங்கள் எல்லோரும் பதிவு போட்டவுடனே நீங்கள் எந்த புக்கு வச்சு பார்க்குறீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சொல்லிட்டுறேன், ஏடிசி இது தமிழ் இருக்குது, எளிமையாக இருக்கும். தமிழ் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு, பழைய இந்திய தண்டனை சட்ட பிரிவு 97லேருந்து 106 வரைக்கும் நம்ம தற்காப்பு உரிமையை பற்றி சொல்லியிருக்குது. நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துருவீங்க. அப்படி சினிமாவை சொல்லி சொன்னால் தானே உங்களுக்கு புரியுது. நான் ஒரு சட்டத்தை போய் சொன்னால் எங்களுக்கு புரியலைங்க, நீ இன்னமும் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்றீங்க. சினிமாவில் போய் என்கவுண்டர் பண்ணுறேன், என்கவுண்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரவுடி கூட்டிகிட்டு போகிறாங்க, அவனை கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் ஜீப்லேருந்து தப்பிச்சு ஓடனா, எங்களை வெட்ட வந்தான், தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் சுட்டோம், அதனால் இது குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பிரிவை பயன்படுத்துகிறாங்க? இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்ட பிரிவு 97 106 உள்ள பிரிவு தான் காவல்துறை பயன்படுத்துது தற்காத்துக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு குற்றச்செயலிலிருந்து தன்னை தற்காலில் கூறுவதற்கு உரிமை படைத்தவன். அந்த மாதிரி ஒருத்தன் தற்காப்பு உரிமை பயன்படுத்தும் போது அது வந்து குற்றமாகாது அப்படின்னு இந்திய தண்டனை சட்ட பிரிவு 97 106 சொல்லுது. புது சட்டப்பிரிவு பாரதிய, அதே இந்திய தண்டனை சட்டம் என்ன மாறிடுச்சு, பாரதிய நியாய சங்கீதா, நாங்கள் ஷார்ட்டாக பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சட்டப்பிரிவு 35 என்ன சொல்லுது? உடலையும் சொத்தையும் பொறுத்து தற்காப்பு உரிமை. பிரிவு 37 அடங்கியுள்ள கட்டுப்பாடுகள் உட்பட்டு ஒவ்வொரு மனித உடமையை பாதிக்கிற வகையில் செய்யப்படும் குற்றம் எதனின்றும் தம் உடலையும் வேறு எவரது உடலையும் திருட்டு, கொள்ளை, அழிம்பு அல்லது அத்துமீறல் குற்றம் எவற்றில் ஏதொன்றின் இலக்கணத்திற்குள் அமைகிற ஒரு குற்றமாக, அல்லது திருட்டு, கொள்ளை, அழிம்பு அல்லது அத்துமீறல் குற்றம் இவற்றில் எதை செய்வதற்கேனும் முயற்சியாக உள்ள இந்த செய்கின்ற தம்முடைய அல்லது வேறு எவருடைய சொத்தையும் அசையும் பொருளாயினும் அல்லது அசையா பொருளையும் காத்துக்கொள்வதற்கு உரிமை உடையவராவார்.
அப்படின்னா உங்கள் சொத்தாக இருக்கலாம், அது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோட சொத்தாக இருக்கலாம், பக்கத்து நிலத்தக்காரன் நிலத்தை கூட ஒரு குற்றம் நடக்குது, அவரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகிறீங்க, அவர் வெட்டுறதுக்கு வரான் அவன், அப்போ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு எதிர் செயல் ஒன்று செய்கிறீங்க. அந்த செயல் செய்யும்போது அவன் இறந்துட்டா கூட, அவனுக்கு காயமாயிட்டா கூட அது குற்றமாகாது அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா 35, 36 எந்த செய்கையை பொறுத்து தற்காப்பு உரிமை இல்லை, உடலை பொறுத்து தற்காப்பு உடலை தற்காப்பு உரிமை மரண விளைவுகளுக்கு எப்போது நீடிக்கிறது அப்படின்னா 35. அதே மாதிரி அத்தகைய உரிமை மரணத்தை வரை தீர்ங்க செக்ஷன் சொல்லிட்டு 35லேருந்து 44 வரைக்கும் இருக்கிற உரிமையை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை முக்கியமாக 44வது பிரிவை படிச்சிட பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நிரபராதி ஒருவருக்கு தீங்கு நேரிடும் நிலை ஏற்படும் போது உயிராபத்தான தாக்குதலுக்கு எதிரான தற்காப்பு உரிமை. பிஎன்எஸ்எஸ் தான் சொல்கிறேன், புது ஐபிசி இது. மரணம் ஏற்படும் எனும் அச்சத்தை நியாயமாக உண்டாக்குகிற ஒரு தாக்குதலுக்கு எதிராக தற்காத்து கொள்ளும் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தும் போது நிரபராதியான ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் பயன் தருமில் அந்த உரிமையை பயன்படுத்தாத நிலையை தற்காத்து கொள்பவர் இருந்தால் அவரது தற்காப்பு அந்த ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் தாக்க வரான், உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு தாக்கத்துக்கு வரான்னா தடுக்கும்போது ஏதாவது அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அது குற்றமாகாதுன்னு சொல்லுது. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இந்த சட்டப்பிரிவை? ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஒரு விடுனர் போட்டுக்குங்க, உங்கள் அட்ரஸ் எழுதிங்க, பெறுநர் காவல் ஆய்வாளர் எந்த காவல் நிலையம் அப்படின்னு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஐயா மேற்கொண்ட முகவரியில் வசதி வருகிறேன், எனக்கு இந்த ஊரில் இந்த சொந்தமான விவசாய நிலம் இருக்குது, எனக்கு நான் இந்த தேதியில் இந்த டைமில் இத்தனை மணிக்கு நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து நிலத்துக்காரர் தேவையில்லாமல் என் நிலத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி இந்த இந்த நீ எப்போ இடத்துல வந்து என் வரப்பாண்டை வந்து நீ வேலை செய்யலாம்னு சொல்லி எந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாரோ அதை சொல்லி திட்டி அசிங்கமாக பேசி எந்த வார்த்தையை சொல்லி திட்டினான்னு சொன்னால் தான் அஃபென்ஸு குற்றம் மேட் அவுட் ஆகும். அசிங்கமாக திட்டினாருன்னா மேட் அவுட் ஆகுது. சொல்லி நீ வந்து உன்னையும் இந்த நிலத்தில் இருக்கிற பயிரையும் நான் எப்போ வேணால் குடும்பத்தில் இருக்கிற வெட்டி குத்தி கொலை பண்ணிடுவேன், உன்னை தீர்த்து உண்டுலன்னு பார்த்துருவேன், நான் பார்த்துக்கிறேன், உன் பயிரெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன், அழிச்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார். இதனால் என் உயிருக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி நல்லா எனக்கு என்னை அசிங்கமாக பேசி அச்சுறுத்தல் வகையில் கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என் உயிருக்கும் உடைமைக்கும் என் நிலத்தில் இருக்கிற பயிருக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து என் உயிருக்கும் உடைமைக்கும் இந்த எதிரியால் ஆபத்து ஏற்படாவணும் பேரை குறிப்பிட்டுடுங்க, ஆபத்து ஏற்படாவணும் தக்க பாதுகாப்பு என் உயிருக்கும் உடைமைக்கும் என் குடும்பத்தை உயிருக்கும் உடைமைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்லணும், நான் கொடுக்குற இந்த புகாரின் அடிப்படையில் தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் பாரதிய நியாய சங்கீதா 2023 பிரிவுகள் 35 முதல் 44 வரை சொல்லியுள்ள தற்காப்பு உரிமையை நான் பயன்படுத்த நேரிடும். அதனால் அவருக்கு எதிர்த்தரப்பினருக்கு ஏற்படும் தீங்குக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டூ அட்ரஸ் எழுதும்போது யாருக்கு எழுதணும், இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இல்லை, 1 போட்டுக்குங்க, 1 காவல் ஆய்வாளர் எந்த காவல் நிலையம் போட்டு 2 காவல் கண்காணிப்பாளர் எந்த ஊர் அந்த ஊர் போட்டுங்க, இல்லை முதல்ல எஸ்பி போட்டாலும் 2வது இன்ஸ்பெக்டர் போட்டுங்க, இப்படியே போட்டுங்க. பெறுநர் அட்ரஸ்லேயே இதை போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த சொன்ன மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்களா என்ன ஆகும்னு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டி பகுதினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் லோக்கலில் வெளியூரில் இருக்க மட்டும் சொல்கிறீங்க எங்களுக்கு அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற கமிஷனர் காவல் ஆணையர் அந்த உங்கள் பகுதியோட காவல் ஆய்வாளரை போட்டுக்குங்க, காவல் நிலையத்தை போட்டுங்க. 2வதாக சிட்டி போலீஸ் கமிஷனரை போட்டுங்க, இல்லை ஃபஸ்ட்டு போலீஸ் கமிஷனர் காவல் ஆணையரை போட்டுங்க, 2வது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸை போட்டுக்கங்க. இந்த மாதிரி ஒரு புகாரை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் முதல்ல, கைது செய்தற்குரிய குற்றங்களை தடுக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்குது, புது சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ் பிரிவு 168 மற்றும் 169 காவல்துறைக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இதை கூட குறிப்பிடலாம், அதில்
இந்த புகாரில் இந்த பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 168 169 படி இந்த எதிரியால் ஆபத்து இருக்குன்னு நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறேன். அதுலேருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சட்டம் சொல்லியிருக்கிற அந்த கடமையை நீங்கள் செய்ய தவறும் பட்சத்தில் எனக்கோ என் குடும்பத்திற்கோ எதிரியால் ஆபத்து ஏற்படும் போது நீங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எனக்கோ என் குடும்பத்திற்கோ உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் போது இந்த பிஎன்எஸ் பாரத நியாய சங்கீதா சட்டப்பிரிவு நியூ சிஆர்பிசி பிரிவு 35-40 சொல்லியிருக்கிற தற்காப்பு உரிமையை நானும் என் குடும்பத்தாரும் பயன்படுத்த நேரிடும். அதனால் எதிரிக்கோ அவனது ஆட்களுக்கோ ஏதாவது தீங்கு விளையுமானால் இல்லை உயிர் ஆபத்து ஏற்படுமானால் அதுக்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பாக மாட்டேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் போகாது, எஸ்பிக்கு போகும். டவுனில் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டருக்கும் போகாது, கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கும் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஆவார். தவறிடுச்சு, நடவடிக்கை எடுக்கலை, எதிரி அடிக்க கம்ப்ளைண்ட் நீங்கள் அனுப்பிச்சிட்டு வாங்கிடுறாரு, நடவடிக்கை எடுக்கலை, உங்களை எதிரி அடிக்க வரான், வெட்ட வரான், குத்த வரான், நீங்கள் பதிலுக்கு திருப்பி அடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எதுவும் இறந்து போயிட்டால் கூட கேஸ் உங்கள் மேலே போட முடியாது. போட்டுட்டால் கூட நீங்கள் விடுதலை ஆகிடலாம். அப்போ நடவடிக்கை எடுக்காத அந்த நடவடிக்கை எடுக்காமல் ஏற்பட்ட அந்த கஷ்டத்துக்கு யார் பொறுப்பாக ஆகிடுவார், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, காவல் ஆய்வாளர் ஆகிடுவார். அதனால் இந்த புகார் போயிட்டாலே உங்கள் புகார் மேலே நடவடிக்கை வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை ஆளாயிடும். மேலே இருக்கிற இந்த எஸ்பியோ, சிட்டி பகுதியில் இருக்க லோக்கலில் மஃப்சல் ஏரியாவில் எஸ்பியும், சிட்டி பகுதியில் இருக்கிற கமிஷனர் போலீஸும் பொறுப்பாகிடுவாங்க. இதுக்கு அவர் என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க, உனக்கு ஒரு புகார் கொடுத்தார்ல, அவரால் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னார்ல, நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த சம்மந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சப்போஸ் நீ என்ன சொல்லலாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, அவரால் எனக்கு உயிருக்கு ஆபத்து, உடமைக்கு பாதுகாப்புன்னு சொன்னேன், அவர் நடவடிக்கை எடுக்கல, அதனால் என்னோடய தற்காப்புக்காக நான் அவரை அடித்தேன், காவல்துறை நடவடிக்கை அடித்தேன், அதனால் அவருக்கு காயாச்சு, கையை நீங்கள் அதனால் கொடுவாளால் வெட்டி காயமாகிருக்கலாம், இல்லை இறந்தே போயிருந்தாலும் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டால் கூட நீங்கள் இந்த கொடுத்த புகாரை வச்சு நீங்கள் வழக்கிலேருந்து விடுதலையாகி வெளியில் வந்துடலாம். அப்போ முழு பொறுப்பு காவல்துறைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா மேலே எஸ்பிக்கு ஒரு அப்பீல் போட்டுட்டு ஹைகோர்ட்டை நீங்கள் டைரக்ஷன் வாங்க வேண்டியிருக்கும், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் கேட்குற பரிகாரம் உண்மையிலே உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தால் மட்டும்தான் உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி உத்தரவு போடும். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கணும், 2 போலீஸ்காரங்க கொடுக்கணும். உண்மையிலே உயிர் ஆபத்தான் உங்களையே பார்த்துருப்பீங்க, நிறைய விஐபி வந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு போலீஸ்கார் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு அதிகமாக செலவாகும். குறிப்பிட்ட நபரால் தான் ஏற்படுதுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் புகார் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டியை கூப்பிட்டு போலீஸ் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி வாங்கிக்குவாங்க. இவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீ போகக்கூடாது, உன் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு, ஏதாவது நாளைக்கு ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி வாங்கிக்குவாங்க. நாளைக்கு இது மீறி நீ ஏதாவது அவரை பண்ணிட்டீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு உடனே உங்கள் குடும்பத்தையும் உள்ள தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டு வேணும் போலீஸ்காரர் சொல்லுவார். அப்போ அந்த புகார்லேயே கூட நீங்கள் சொல்லலாம், எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்படுமானால் இந்த பக்கத்து நிலத்துக்காரன் சோ அப்படின்னு அவர் பேரை போட்டு அவர் ஆட்களாலேயோ எனக்கு ஏற்படுறதுக்கு அவர் வச்சுருப்பார், இல்லை அவர் அடியாளை வச்சு பண்ணுவார். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அவரால் ஆட்களாலோ எந்த நேரமும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ உயிருக்கு உடமைக்கும் ஆபத்து ஏற்படுற ஆபத்து இருக்குது. அதனால் ஐயா அவர்கள் இந்த சம்மந்தப்பட்ட அந்த எதிரி மேலே நடவடிக்கை எடுத்து எனக்கும் என் குடும்பத்தை உயிருக்கு உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த வாசகத்தை பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க, என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் போன மறுநாளே கூப்பிட்டு என்ன இப்படி இல்லை நீ புகார் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வேறு வழியில் அவர் எடுத்தே ஆகணும், நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எதிர்கிட்ட எழுதி வாங்கிட்டு விட்டுடுவார். உங்கள் பக்கம் அப்புறம் வம்புக்கு வர மாட்டார். பக்கத்து நிலத்துக்கார் வந்தால் என்ன ஆகும், அவர் பேரில் போலீஸ்காரன் அப்படியே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வச்சுருவான். இல்லை இந்த புகார் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் இந்த புகார் அனுப்பிச்சது பிறகு அவர் அடிக்க வந்தார், பதில் நீங்கள் தற்காத்துக்காக தடுக்கிறீங்க, அவர் காயம் ஏற்படுது, இல்லை ஒன்று ஆகுது, இறந்தே போய்டுறாருன்னா கூட உங்கள் மேலே காவல்துறை எஃப்ஐஆரே போட்டால் கூட நான் ஏற்கனவே புகார் கொடுத்தேன், காவல்துறை காப்பாற்றாலே உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் தாக்குதல் நடத்த வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரி சம்பவம் இப்போது அஸ்ரா கார்க்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரை மாவட்டத்தில். இந்த மாதிரி ஒரு வீட்டை உடைச்சி
அம்மாவும் பொண்ணு இருக்கும்போது கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போது தன்னை தற்காத்து கொள்றதுக்காக ஒரு அருவாள் எடுத்து அந்த கொள்ளைக்காரனை வெட்டிடுறாங்க. அப்போ காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணிடுது. அப்போ வந்து இந்த எஸ்ரா இருக்கிறவர் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கார், எஸ்பியாக இருக்கார். அப்போ இந்த பிரிவை பயன்படுத்தி முதல் முறையாக தமிழ்நாட்டில் அந்த கேஸை வந்து தன்னுடைய தற்காத்துக்கிறதுக்காக இந்த குற்றத்தை செய்ததால் அவங்க மேலே போட்ட அந்த வழக்கையே இந்த பிரிவை பயன்படுத்தி ரத்து பண்ணிடுறார். அப்போது நம்ம செய்கிற செய்கை வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதா இருக்கணும். இந்த சட்டப்பிரிவு நான் சொல்லியிருக்கேன், சட்டப்பிரிவை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு காவல்துறையில் புகார் கொடுக்குறீங்க, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் போது இந்த சட்டப்பிரிவுகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பாக நடவடிக்கை வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை ஆளாயிடும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைனாலும் நாளைக்கு ஏதாவது குற்ற செயல் நடந்து நீங்கள் எதிரிக்கிட்டேருந்து உங்களை ஒரு ஆயுதங்களை எடுத்துகிட்டு நீங்கள் அவன் வெட்டுறான் குத்துறான் அப்படின்னும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா? நாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண தான் செய்வோம். அப்போ அவன் பொய்யா உங்கள் மேலே எதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட முடியாது. அப்படியே எஃப்ஐஆர் போட்டாலும் இதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடலாம். அவனுக்கு காயம் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டீங்க. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அப்போ சிஆர்பிசியும் ஐபிசியும் கோத்து பண்ணால் சிஆர்பிசி என்ன சொல்லுது? காவல்துறைக்குள்ள கடமையை சொல்லுது. இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது? உங்களுக்கான தற்காப்பு உரிமையை சொல்லுது. அது சட்டம் வந்து புது சட்டத்தில் மாறி இருக்குது. என்ன பிரிவுகள்ன்றதை சொல்லிட்டேன். அப்போ முறையாக சட்டத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் எளிமையாக காவல்துறையிடந்து பாதுகாப்பை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எங்கேயே போனாலும் நீங்கள் மேலே போக வேண்டிய வேலை இல்லை. இங்கே ஸ்டேஷனோட வேலை முடிஞ்சு போயிடும். பொறுப்பு யாருக்கு போயிடும்? காவல்துறைக்கு போயிடும். நீங்கள் எளிமையாக உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அவர் ஸ்ட்ரிக்டாக கூட சொல்லுவார் இன்ஸ்பெக்டர், அவங்க பக்கம் வம்புக்கு எழுதி குத்திட்டு போய்கிற ஸ்டேஷனில் ஏதாவது பண்ணினா அவருடைய குடும்பத்தோட தூக்கி உள்ளே வச்சிடணும். ஒரு தடவை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே உள்ள தூக்கி வச்சுருவாங்க. இல்லை சப்போஸ் எதாவது ஆச்சுன்னா முக்கியமான விஷயம் இருந்தால் மேலே எஸ்பிகிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உண்மையிலே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா ஒரு காவலரை வச்சு அரசாங்க செலவில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நியாயமான வழக்குகளில் இல்லை அப்படின்னா உங்கள் செலவில் பெரிய பணக்காரர் இருக்கார் அப்படின்னா அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறதால எவ்வளோ செலவாகுதோ அதை உங்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்குவாங்க. இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ சட்டத்தை படிக்கிறதன் மூலிமா அது எப்படி பயன்படுத்தணும் முறையாக கையாளுவதன் மூலியமாக உங்களுக்கான சட்டம் கொடுத்துருக்கல சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.